ஜானகி அம்மையார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவிற்காக நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த 100ஆண்டு விழாவிற்கு ஜானகி அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய கழகத்திற்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிற காணொலியை இதோ இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய விஎன் ஜானகி அம்மா அவருடைய 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அழைக்கிறது கடம்பூர் ராஜு அவர்கள் என் வீட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோவில் அவங்க வீட்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஎன் ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் மருதநாட்டு இளவரசி. ஐ திங்க் 1940s எண்டில் அந்த படம் சீங்கில் வந்தது. அந்த டயத்தில் விஎன் ஜானகி அம்மா அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் அந்த 2வது படம் 3வது படம் அப்போ தான் ஒரு ஹீரோவாரிசி வர்றாரு. அப்போவே அது எம்ஜிஆர் அவரை பற்றி ஒரு சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி நடித்து தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பாக அவரை பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமவரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் வீட்டில் சாப்பாடு எந்த டைமில் போனால் கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சாதாரணமாக சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் எப்போவுமே பணம் சாப்பிட்றது சீக்கிரம் இருக்கும். அது விஎன் ஜானகி அம்மா அவருடைய வேட்பாளர் தான் இருக்கும். காய்கறி வாங்குறது, சமைக்கிறது, பரிமாறுறது எல்லாமே அது எம்ஜிஆர் சாரை சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவர். அன்றைக்கி ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற லாயர்ஸோட வீடு ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம், அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி கல்யாணம் பண்ணவர். அது கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் பெரிய ஒரு விடுதல் குலம் படைத்தவர். அது எப்போவுமே பொது வெளியில் ஜாஸ்தி வந்ததே கிடையாது. அவர் தோட்டம் வீடு எம்ஜிஆர் பார்த்துக்கிறது, அந்த சமையல் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எம்டிடிஎல் இதில் எம்ஜிஆர் சார் முதன்மை குழு வந்திருந்தார். கடைசி நாள்களில் ஒரு கல்யாணத்துக்கு தான் போவாங்க இங்கே, அவ்வளோதான். நான் அவர் ஒரு 3 தடவை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, இந்த ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லாயிருக்கும், நீ ஃபோன் பண்ணி கொண்டு வர பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே சரிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது, நான் சொல்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நான் படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கே வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்போ தான் நான் நான் பார்த்தேன். படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை ஜானகி அம்மாவுக்கு சிஎம் இருக்கும்போது வள்ளுவர் கூடத்தில் ஆரம்பி ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் நானும் மேலில் இருந்து அவரை பற்றி நான் பேசுகிறேன், அது 2வது தடவை. 3வது தடவை அந்த அவருக்கு பிள்ளை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு வீடு நந்தனத்தில் ஒரு பெரிய காம்பவுண்டு, பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் ஷூட்டிங் விட்டுருந்தாங்க. அப்போ நான் ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் விலகி இருந்த நேரம் ஜானகி அம்மா அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட் தெரிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயாக இருந்தால் அவர் கூப்பிட்டுங்க மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி உடனே நான் அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவசியமாக இருக்கும்போது பார்க்கறத விட ரொம்ப ஒரு இதாக இருந்தார். பார்த்து காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு வேலை சொல்லி நம்ம பண்ண ஃபஸ்ட்டு அங்கே இருந்தால் நல்லா சாப்பிடும். அவங்க கையாலே காஃபி போட்டு எனக்கு கொடுத்தாரு. இந்த விஷயம் படம் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவன் படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்களும் சரியாக ஒரு 15-20 வருஷம் அந்த உங்களை பற்றி இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அப்படியே அவர் படத்தில் நிறைய சிகரெட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இடையில. அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிடுறாங்க. சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைட்டில் அவர் சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது.
அரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியல் வந்தது வந்து ஒரு அரசியல் விபத்து, அது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடுகளை இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து கலெக்டருடைய வற்புறுத்தி அதை வந்து ஒரு அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளைய வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் லிஸ்டி வரும்போது அது 2 அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையில வந்து வழக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில். அது அந்த வழக்கை வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த பட தோல்வியை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த சதீஷில் வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சு நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனை கேட்டால் நம்ம வந்துட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா கல்யாணம் சொல்கிறாங்க அது தெரியாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா அந்த யோசனை பண்ணிப்பாங்க. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது, அந்த முடிவாலே உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவங்க அதை கூப்பிட்டு அதை பாருங்கள், இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் அந்த திறமை இருக்குது, அந்த வலிமை இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, அந்த ஒரு தான் அது வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து வந்து கொண்டு வரதுக்கு அது வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னால் தான் முடியும். என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணு சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டையாவை வந்து இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா மார்க்கெட்டை ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு 100ஆண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறது வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு வந்து